எல்லாருக்கும் வணக்கம். வெறும் ரூ. 80க்கும் கீழ ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாக் இப்போதைக்கு ரூ. 400 வந்திருக்கு. அதாவது 5 மடங்கு மல்டிபேக்கர் ஸ்டாக்கா அது உருவாயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 4வது மல்டிபேக்கர் ஸ்டாக்க டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, மிலிட்ரி, டிஃபென்ஸ் சம்பந்தமா எந்த விதமான விஷயமா இருந்தாலும் இந்த கம்பெனிகிட்ட இருந்தா வாங்குறாங்க. இப்போதைக்கு 71,000 கோடி ஆர்டர் புக் இருக்கு. ரேடார்ல இருந்து ராக்கெட் வரைக்கும் தயாரிக்கிற நிறுவனம் கூட சொல்லலாம். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 90% ரெவென்யூ, அதாவது வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டிஃபென்ஸ் ஆர்டர்ல இருந்து தான் வருது. ஸோ டிஃபென்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ, முக்கியமாக ரேடார்ல இருந்து ஈவன் ட்ரோன் சம்பந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த நிறுவனம் தான் தயாரித்து இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குது. ஸோ இதோட கரண்ட் ஆர்டர் புக் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 71,000 கோடிக்கும் மேலே இருக்கு. கடந்த வருஷம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி இருந்தது. ரீசண்டாக கூட ஒரு 712 கோடிக்கு புதுசாக ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் சரி மற்ற டிஃபென்ஸ் கிளைண்ட்டும் சரி இந்த பர்டிகுலர் கம்பெனியை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் முக்கியமாக உதவுது. இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற ரேடார், மிசைல், கம்யூனிகேஷன் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் எல்லாமே பக்காவாக தயாரித்து கச்சிதமாக கொடுக்குற ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஐஎஸ்ஆர்ஓட கொலாபரேட் பண்ணி இவங்க நிறைய கிரிட்டிக்கல் ஸ்பேஸ் கிரேட் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுலேயும் TWTA அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராவலிங் வேவ் டியூப் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்லி சேட்டலைட்டுக்கு தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நேவிகேஷன் பேலோடு. ஸோ இதெல்லாம் வேற எந்த கண்ட்ரி கிட்டேருந்தும் நம்ம இப்போ இறக்குமதி பண்ணுறதில்ல, உள்நாட்டிலேயே இந்த கம்பெனி தயாரித்து கொடுக்குறதால. ரீசண்டாக இந்த கம்பெனி நிறைய மற்ற விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டி முக்கியமாக பண்ணுறதில்ல, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் கவர்னன்ஸ் சம்பந்தமான கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் இதுலெல்லாம் இவங்க இப்போதைக்கு வெறும் 4-5% தான் இருக்கிற வருமானம் ஃபியூச்சரில் 25% வரும்னு சொல்லி முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய ஆர்டர்ஸ் இந்த விஷயங்கள்ல வர்றதையும் ஸ்ட்ராங்காக காமிக்குது. கிட்டத்தட்ட 10 டாப் புரோக்கரேஜ் கம்பெனி இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா ஆர்டர் புக்கு, கன்சிஸ்டன்ட் க்ரோத், அப்புறம் முக்கியமாக டெக்னாலஜிக்கல் எட்ஜ். இப்போதைக்கு உள்ள ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட 25% ஜம்ப் ஆயிருக்கு, அதாவது அதிகமாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 969 கோடி. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா ஒரு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்குது. அதாவது எப்படி இந்த கம்பெனியை வழி நடத்தி நல்லா கவனிக்கிறாங்க, எந்த அளவுக்கு லீடர்ஷிப் இருக்கு, எந்த அளவுக்கு மெட்டீரியலை அவங்க கணிசமா நல்லா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டலா பார்த்தீங்கன்னா இதோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. அப்புறம் முக்கியமா இந்த கம்பெனியோட பொருட்கள் ரீசன்ட் டைம்ல மற்ற நாடுகளும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14% கடந்த ஆண்டு மட்டுமே இயர் ஆன் இயர் ஜாஸ்தியாக இருக்குது. அது கிட்டத்தட்ட $106 மில்லியன் சொல்லலாம். ஸோ இது எதை காமிக்குதுன்னா இதோட கம்பெனியோட பொருட்கள் மற்ற நாடுகள்லையும் ரொம்ப அதிகமாக அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நான் கவனிக்கிற முக்கியமான ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுல இவங்களுக்கு இருக்கிற ரீசண்டான பார்ட்னர்ஷிப், அப்புறம் நம்ம நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், EVM சொல்றோம் இல்லையா, நம்ம ஓட்டு போடுற மிஷின் முக்கால்வாசி தயாரித்து கொடுக்கறதும் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக இந்த கம்பெனி தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி அடுத்த 5-8 வருஷத்துக்குள்ள லாங் டேர்ம் மல்டி பேக்கரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இவ்வளத்தையும் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த கம்பெனின்னு. BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்தியாவில் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் ISRO, நான் டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சராமரியாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் BEL. அப்புறம் முக்கியமாக இந்த எல்லாத்துக்கும் அதிக நம்பிக்கை அளிக்கிற ஒரு நிறுவனமும் இந்த BEL. ஸோ அதனால தான் இது எலக்ட்ரானிக்ஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க.
இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டர் புக், ரெவென்யூ, பேட் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இது அந்த அளவுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிற ஒரு ஸ்டாக் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2021-22 வாக்கில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கும் கீழே இருந்தது. அப்போ தான் நானும் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாயிலேருந்து நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 300 ரூபா வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆன ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் பண்ணது தப்புன்னு, இன்னமும் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் பி வந்து இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருந்தாலும் வேல்யூவேஷன் படி வந்து இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்னு தான் சொல்லணும். அதனால நான் வந்து எப்படி இதை வந்து அணுகிறேன்னா ஒரு 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் வாரம் வாங்குறது, இல்லை வந்து மாசத்துக்கு ஒரு 25லேருந்து 50 ஸ்டாக், இல்லை மேக்ஸிமம் 100 ஸ்டாக் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ரீசன்னா இது வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் பவர் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2023லேருந்து கவர்மெண்டோட ஆர்டர்ல முக்கியமா பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடுல ஒரு 6 லட்சம் கோடி வந்து டிஃபென்ஸுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா இதுக்கு வந்து அதிக ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சதுனாலதான் வந்து இதோட ஆர்டர் புக் வந்து 70,000 கோடிக்கும் மேல போக ஆரம்பிச்சது. முக்கியமா இப்போ ஒரு 2 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மடங்கு இந்த ஸ்டாக் வந்து வளர்ந்துருக்கு. டெக்னிக்கலி பார்த்தோம்னா இது வந்து ஒரு மல்டி இயர் புசிங்ல இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2022க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து கடந்த ஜூலை மாதம் வந்து டச் ஆகி, அதாவது 435 டச் ஆகி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி கடந்த செப்டம்பர் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு ஒரு 365 ரேஞ்சிலேருந்து தொடர்ந்து மேலே வந்து 409 408 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எனக்கு தெரிஞ்சு வால்யூமோட கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமா வந்து இதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணி புது ஆல் டைம் ஹையை வந்து செட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல தான் இருக்கு. ஃபியூச்சர் டார்கெட் என்ன, எப்படி வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாம், இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, ஸோ இதோட ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தோம்னா இதோட ஆர்டர் புக் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக கம்மியாக ஆகாது. தொடர்ந்து வரும் வருடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய டிஃபென்ஸுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கத்தான் செய்வாங்க. முக்கியமாக இந்த வருஷம் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கூட அதிகமாக டிஃபென்ஸுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நான் டிஃபென்ஸ் ஏரியாவிலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமா இதுக்கு வந்து வருமானம் 25% வரைக்கும் நான் டிஃபென்ஸ் ஏரியாவிலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா இந்த ஸ்டாக் புது ஹைட்டை வந்து டச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த 5லேருந்து 10 வருஷம் வந்து சாலிடா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க விரும்புகிற ஒரு ஸ்டாக் எதுன்னா இந்த ஸ்டாக் தான். ஸோ அட்லீஸ்ட் வாரம் ஒரு 5 ஸ்டாக் இல்லை 10 ஸ்டாக் வாங்கினாலும் சரி, இல்லை எப்பெல்லாம் வந்து இது கீழே போகுது அப்படின்னு பார்த்து அப்பெல்லாம் வந்து என்னால் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ஸ்டாக் வாங்க முடிஞ்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிறுக எஸ்ஐபி மோடுல சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எதுவும் பெருசாக வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டார்கெட் வச்சுக்காம இது வந்து ஒரு லாங் டேர்ம் கிட்டத்தட்ட வந்து ஒரு காஃபி கேன் ஸ்டாக்காக வந்து நான் வந்து இதை வந்து கருதுறேன். என்னுடைய கோர் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் முக்கியமாக இருக்கு. ஸோ இதை நான் தொடர்ந்து வாங்கத்தான் செய்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் இதோட வேல்யூவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காஸ்ட்லி. அதனால நான் வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஐபி மோட்ல மட்டும்தான் வந்து இதை அணுகுவேன். லம்சமாக நான் வந்து வாங்க மாட்டேன். ரீசன் வந்து ரொம்ப கிளியர், அதிகமாக ஓவர் வேல்யூவேஷனாக இப்போதைக்கு இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் வாங்குறதாலேயோ இல்லை நான் இந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்குறதாலேயோ இது வந்து நிச்சயமாக பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ தயவுசெய்து உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன, நீங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் டீப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ மற்றபடி இந்த மல்டிபேக்கர் சீரீஸில் வேறு என்ன ஸ்டாக்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஸ்டாக் மல்டிபேக்கராக ஆகுமா அப்படின்னு இன்னும் ஆகுமா, ஏன்னா இது ஆல்ரெடி வந்து 5 மடங்கு ஒரு 2 வருஷத்துல பெருகி இருக்கிறதால இன்னமும் வந்து இது பெருக ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.
ஸோ தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி. இந்த வீடியோவை அவசியம் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.